ஹலோ வீவர்ஸ், கடகராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது. இதனால இனி வரப்போகின்ற நாட்களில் கடகராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நம்ம செயல்பட போகிறோம். இதுல நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு சில சந்தேகமானது இருக்குங்க. அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழப்போகிறோம். இதுல அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படிங்க முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, எந்தெந்த வகையில் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து மன நிம்மதியானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/1/2026 இருந்து வரப்போகின்ற 13/2/2026 வரையிலான இந்த இடைப்பட்ட 20 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது நாளை வருவதை முன்னதாகவே அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் குரு விரயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால செலவுகளானது கூடுதலாக இருக்கும் என்பதால ஒவ்வொரு ரூபாயுமே நீங்கள் பார்த்து தான் செலவானது பண்ண வேண்டுங்க. அதே சமயம் அலைச்சல்களுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்க கொடுங்க. எந்த ஒன்றையுமே நினைச்ச மாத்திரத்திலேயே முடிக்க முடியாமல் போகலாம். ஸோ கொஞ்சம் ஒரு சில கால தாமதங்களுக்கு ஏற்பதான் அந்த விஷயமானது நடக்க கொடுங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல அவசரம் காட்டாமல் நிதானமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமானது ஏற்படலாம். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவோர் இடையே இணக்கமற்ற நிலையானது காணப்படும் என்பதால சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. ஏன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவங்கள நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ஸோ இப்படி நம்ம சண்டை போட்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள தினந்தோறுமே பார்க்கும்போது ஒரு விதமான சங்கடமாகவே இருக்க கொடுங்க. அதனால நம்மளால தொழிலையுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. தொழிலையுமே நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்டையும் சரிங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய கொலீக்ஸ் கிட்டையும் சரிங்க, தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோடு நீங்க ஈடுபட வேண்டாங்க. உங்களுக்கு அவங்க பேசுறது செய்யறது எதுவும் பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டு டீசெண்டா கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. அது இன்னுமே நல்லதுங்க. அதை விட்டுட்டு வாயால பார்த்தீங்கன்னா இருவருமே வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு அதன் பிறகு பிரிவது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏதாவது ஒரு சங்கடமானது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கக்கூடும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சங்கடத்திற்கு ஆளாகலாம். யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி புதன் ஜனவரி 29 முதல் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதால எதிர்பார்த்த பணமானது ஓரளவுக்கு கைக்கு வருங்க. யோசிக்காமல் செய்த வேலைகளிலுமே இப்போது இனி வரப்போகின்ற நாட்களில் ஆதாயமானது உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியானது நிலைக்குங்க. அதாவது ஜனவரி 29, அதாவது ஜனவரி 25 29 இந்த 4 நாட்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள்
நாட்களாக இருந்தாலுமே இதனை தாண்டி வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இழுபறியாக இருந்து வந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும். வங்கியில கேட்டு இருந்த கடன்கள் எல்லாமே கிடைக்க போகிறது. புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறது. சிலர் குடியிருக்கக்கூடிய இடத்தை மாற்றம் செய்வீர்கள். சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரப்போகிறது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே உயரப்போகிறது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீர்கள். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை கொள்வது எல்லா விதத்திலையுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வீரபத்திரரை வழிபாடு செய்துட்டு வர வாழ்க்கையில் இன்னுமே அதீத நன்மைகள் நடக்கும். மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை சாதிப்பதில் வல்லவரான உங்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் ராகுவும் கூட்டணி சேர்வதால எல்லாவற்றிலுமே தடை தாமதம் சங்கடம் என்ற நிலையானது உண்டாகலாம். மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் புரியாத குழப்பமும் பயமும் அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்குங்க. சிலருக்கு உடல் நிலையில பாதிப்புகள் உண்டாகலாம் என்பதால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது எல்லா விதத்திலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. சுய ஜாதகமானது பலமாக இருப்பவர்களுக்கு நன்மையான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் உங்களுக்கு விலகி போயிடுங்க. அதுவே உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பல தீமைகளானது நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கப் போகிறது. வேலையின் காரணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலையுமே சிலருக்கு ஏற்படலாம். சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவீர்கள். பிப்ரவரி 7 வரைக்குமே சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால எதிர்பாலினரால் உங்களுக்குள் தடுமாற்றமானது ஏற்பட்டு அதனால பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம் என்பதால ஆணாக இருக்கக்கூடியவங்க பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆண்கள் கிட்டையும் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதியவர்களை நம்பி எந்த வேலையிலையுமே இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெருசாக எந்தவித லாபமும் கிடைக்க போவது கிடையாது. சப்தமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதால அசாத்திய துணிச்சலானது உண்டாகும். புது இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறது. தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடைய ஆதரவானது பரிபூர்ணமாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமானது சாதகமாக வந்து சேரும். வங்கியில் கேட்டு இருந்த பணமானது கைக்கு சாதகமாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பதுடன் பண வரவுமே சாதகமாக இருக்க போகிறது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கக்கூடும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமான உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெயில தீபமேற்றி வைத்து வழிபாடுகள் செய்துட்டு வர இன்னுமே அதீதமான நன்மைகளும் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சூழல் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை, குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகப் போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளைக்கு கவனமாக இருந்தாலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு மருத்துவத்தால் குணமாகலாம். அஷ்டம சனி ராகுவுடைய நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகக்கூடும். சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியனும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகிறது. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறது. தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்க போகிறது. தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்க கொடுங்க. மற்றவர்களால் உதாசீனம் செய்யப்பட்ட நிலையானது இனி வரப்போகின்ற நாட்களில்
மாறப்போகிறது. பிறர் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்றமானது அமைய போகிறது. குடும்பத்தில் நிம்மதியானது நிலவ போகிறது. அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேர காலத்தில் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் புதிய நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். யாராக இருந்தாலுமே ஓரடி விலகி இருப்பது நல்லதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாக போகிறது. நீண்ட நாள் கனவுகள் நினைவாக போகிறது. விவசாயத்தில் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது. விளை பொருளானது வீடு வந்து சேரக்கூடிய அளவுக்கு இப்போது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. யார்கிட்ட என்ன வார்த்தையை பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச வேண்டியது மிக மிக அவசியங்க. தேவையில்லாமல் சில வார்த்தைகளை விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக அமையக்கூடும் அப்படிங்கிறதையும் மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியது மிக மிக அவசியங்க. நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துட்டு வர சங்கடங்கள் தீரும், நினைப்பது நடந்தேருங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இப்போது இந்த தை பிறந்தது ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனி வரப்போகின்ற இந்த ஜனவரி 29ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகளானது ஓரளவுக்கு சாதகமான முறையில் மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. அதோடு உங்களுடைய தசா புத்தியிலையுமே கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.